ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது நாளான இன்று மூன்றாவது அதிகாரத்தில் உள்ள நீத்தார் பெருமையும் அதனுடைய பொருள்களையும் மிகவும் விளக்கமாக பார்க்கலாம். மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது சுயநலமே இல்லாமல் பொதுநலத்தோட வாழ்பவர்களை நம்ம பெரியவர்கள்னு அழைக்கிறோம். அதுவும் இல்லாமல் அவர்கள் ஒழுக்கமுடன் இருக்கிறதுனால நூலாசிரியர்கள் முக்கியமான நூல்களை அவர்களுடைய பெயரை சேர்க்குறாங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அதாவது இந்த உலகத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நம்மால் கணக்கிடவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இறந்துருக்கலாம். அதே போல் சுயநலமாக இருந்தவர்களையும் சுயநலமே இல்லாமல் பொதுநலமாக இருந்தவர்களையும் நம்மால் கணக்கிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் இந்த உலகத்தில் சுயநலமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு. அதாவது இது நன்மை, இது தீமை, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு அறிந்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் நல்ல நிலைக்கு செல்கிறார்கள். உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கு ஒருவித்து. அதாவது ஐம்புலன்கள் இருக்கு: கண், காது, மூக்கு, வாய், தோல் அப்படின்னு. இந்த ஐம்புலன்களையும் நம்ம அறிவால் அடக்கணும்னா ஒரு நல்ல விதை மிக பெரிய மரமாக வருதுல்ல, அதற்கு மாறி ஒரு நல்ல விதை பெரிய மரமாக ஆகிறது போல் நாமளும் ஐம்புலன்களையும் அடக்கம்னா வருங்காலத்தில் நாமளும் மிக பெரிய போல அழகாக செழித்து வாழலாம். இந்த வித்தான் ஆற்றல் அக விசும்புலர் கோம்பான் இந்திரனே சாலும் கரி. அதாவது அதே ஐம்புலன்கள் தான்: கண், காது, மூக்கு, வாய், தோல். இந்த ஐம்புலன்களையும் அடக்கிறதுனா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு படிக்கும்போது தொலைக்காட்சி பார்க்கணும் போல இருக்கும். அப்போ நம்மளுடைய கண்ணை அப்போ நம்ம அடக்கணும். அதே போல் அப்படி மனசால் அடக்கி வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தையும் மிக நுண்ணியமாக கற்றவர்களுக்கு இந்த உலகமே அவர்களுடைய கையில்தான். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அதாவது ஒரு மிகப்பெரிய பெரியவர் அவர்களுடைய அறிவை நம்ம எப்படி சோதிக்கிறதுனா, அவர்களுடைய பேச்சிலும் அவர்கள் பேசும் வசனத்திலும் பொன்மொழிகளிலுமே அவர்களுடைய அறிவையும் குணத்தையும் நாம் கண்டுபிடித்து விடலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதாவது ஒரு மிக அறிவான அறிஞர்கிட்ட போய் நம்ம அவரை அவங்க கோபமே வரமாட்டாங்க. ஆனால் அவர்களை ஒரு மனிதன் ஒரு நிமிஷம் கோவப்பட வச்சிட்டாங்கன்னா அந்த பாவம் கோவப்பட வைத்தவருக்கே சேரும். அந்த கோவத்தை அந்த எதிரில் நின்ன அந்த கோவப்பட வைத்தவரை ஏற்றுக்க கூடாது. ஏன்னா அவ்வளோ ஒரு நொடி ஒரு துறவி கோவப்படுறான்னா அதுக்கு காரணம் அதற்கு எதிர்த்தில் உள்ளவங்க தான், ஆனால் அவருக்கு கிடையாது. அந்தனே என்போர் அறவோர் மற்ற எவருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காற்றவர்கள் தான் பெரிய அந்தனர். அந்தனர்னா மேன்மையவர். அன்பு காற்றுதுன்னா மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை, விலங்குகள், பூச்சி இனங்கள்னு எல்லார்கிட்டையும் காற்றுது.